உலர்ந்த இஞ்சி தமிழில் சுக்கு என்று அழைக்கப்படுகிறது. சுக்கு பல நூற்றாண்டுகளாக வீட்டு வைத்தியத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இது இப்போது பெரும்பாலான சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் கிடைக்கும். சுக்கு பொடி நீர் தசை வலியை, அதாவது ஃபைப்ரோமியால்ஜியா அறிகுறி, தலைவலி, வாந்தி போன்றவற்றை குணப்படுத்தும். சுக்கு பொடி மற்றும் நெல்லிக்காய் பொடி இரண்டையும் ஒன்றாக கலந்து இந்த பொடியை 1 ஸ்பூன் தண்ணீரில் கலந்து காலையிலும் மாலையிலும் குடித்து வந்தால் உடல் பருமன் குறையும். தொண்டை தொற்று மற்றும் தொண்டை வலி இருக்கும்போது சுக்கு பொடியை வெந்நீரில் கலந்து குடித்து வந்தால் தொண்டை தொற்று குணமாகும். சுக்கு பொடியை 1 டம்ளர் தண்ணீரில் எடுத்து கொதிக்க வைத்து பால் மற்றும் சர்க்கரை அல்லது வெல்லத்துடன் சேர்த்து காஃபியாக குடித்தால் அஜீரணம் மற்றும் வயிற்றுப்போக்கு குணமாகும். வயிற்று பிரச்சனைகளை குணப்படுத்த சுக்கு பொடி, எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு சேர்த்து சாப்பிடலாம். கடுமையான வயிற்று வலியை குணப்படுத்த சுக்கு பொடியை சர்க்கரையுடன் சேர்த்து சாப்பிடலாம். சுக்கு வலி நிவாரணி மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்தாகவும் செயல்படுகிறது. 1 சிட்டிகை உலர்ந்த சுக்கு பொடி, நெய் மற்றும் வெல்லம் சேர்த்து காலை மற்றும் இரவில் சாப்பிட்டு வந்தால் சளி மற்றும் இருமல் குணமாகும். பூண்டு சாறு மற்றும் சுக்கு பொடியை கலந்து வாய் கொப்பளிக்க பயன்படுத்தலாம். இது வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறது. மேலும் சுக்கு பொடியை வாயில் வைத்தால் பல்வலி குணமாகும். துளசி இலைகளை சுக்கு பொடியுடன் சேர்த்து கொதிக்க வைத்து தேனுடன் சேர்த்து குடிக்க வேண்டும். குடித்தால் வறட்டு இருமல், சளி குணமாகும். சுக்கு பொடியை தேனுடன் கலந்து அல்லது தேநீர் தயாரித்து உட்கொண்டால் நச்சுத்தன்மை நீங்கி இரத்தம் சுத்திகரிக்கப்படும். தினமும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் சுக்கு பொடி தேநீர் குடித்தால் அனைத்து வகையான பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு குறைகிறது.